அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் ரம்மியால் சீரழிந்து வரும் தமிழ்நாட்டினுடைய பல குடும்பங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல செய்திகளை படிச்சிருப்போம். அந்த செய்தியுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன்னா கடந்த சில நாட்களில் அதோடைய வீரியத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகளில் உள்ள எல்லா வீடுகளின் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகக்கூடிய பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சராக A23 ரம்மி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த விளம்பரத்தின் மூலமாக ஏற்பட இருக்கக்கூடிய தாக்கம் என்ன, ஏன் இதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதனுடைய பின்னணி என்ன, இதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துக்க நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும் என்ன ஆக்ஷன் உடனடியாக தேவை அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் சமீபமாக ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறுச்சு அப்படின்னா மதுவிலக்கு. ஏன் மதுவிலக்குன்னு சொல்கிறோன்னா, வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தலைக்கு ஒருத்தராவது குடிப்பழக்கம் உடையவராக இருக்கிறாங்க. இப்போ அந்த குடிப்பழக்கத்தை தான் அவங்களை மீட்கணும் அப்படின்னா முழுமையான மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு விசிகா முன்வைத்த அந்த கோரிக்கை மாநாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு மாநாடாக பார்க்கப்பட்டுச்சு. காரணம் என்னென்னா, நெடுநாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அதை ஒரு டைமும் கையில் எடுப்பாங்க. ஈவன் தரிசம் பாலிடிக்ஸ், அங்கே ஒரு அரசியலும் இருக்கத்தான் செய்து, நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரம்மி ரவி அப்படிங்கிறது ரொம்ப வைரலாச்சு, ட்ரெண்டாச்சு. காரணம் என்னென்னா, இந்த ரம்மி தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் கொடுக்காமலே இருந்தார். அதன் பிறகு ஹைகோர்ட் போய் பார்த்திங்கன்னா அது ஸ்குவாஷ் ஆகிடுச்சு, அது நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக உச்சநீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போகணும், கொண்டு போய் நடுவர் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் இதை தடுத்து நிறுத்தணும். இதுதான் கான்செப்ட், இதான் ரோட் டு கோ. நம்ம இது ஒன்றும் தவறு சொல்லலை. ஆனால் எங்கே நமக்கு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் மாநிலத்திடமும் இருக்கிறது. இப்போ லிக்கர் பாலிசியாக இருக்கட்டும் அல்லது கேம்பிளிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள். அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சியாக அறியப்படக்கூடிய பிக் பாஸ், அதை தொகுத்து வழங்கக்கூடிய மரியாதைக்குரிய நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர் தான் தொகுத்து வழங்குறாரு. ரொம்ப வைரலாக அந்த விஷயங்கள் பகிரப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடும்போதோ சாப்பிட்ட பிறகோ அமர்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது போயிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியினுடைய கலர்ஸ் பற்றி நம்ம இங்கே விமர்சனம் பண்ண வரலை, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு குடும்பங்கள் பார்க்கக்கூடிய அல்லது வீட்டிற்கு உள்ளேயே நேரடியாக அவங்க ஹாலில் போய் உட்காந்து A23 ரம்மியை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுற ஒரு வேலையை ஒரு நிறுவனம் பார்க்கறது, ஒரு நிகழ்ச்சி அதை அனுமதிக்கிறது, அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளருக்கும் இது தெரியும். அப்படின்னும் போது அடிப்படை அறம் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம், கட்டாயமாக நம்ம செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த சில வாரங்களில் மாதங்களில் 15 தற்கொலைகள் நடந்திருக்கிறது இந்த ரம்மி சூதாட்டத்தின் விளைவாக அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் இந்த ரம்மி குறித்து பேசிய ஒரே கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் அது பாமக மட்டும்தான். அதே போல் ஒரே தலைவர் இருக்கிறாருன்னா அது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். அவர் என்ன எழுதியிருக்கிறாருங்கிறத நான் அப்படியே படிக்கிறேன். 100 நாட்களில் 100 கோடி பரிசு என வலைவீசி மக்களை இழுக்கும் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள், இன்னும் எத்தனை குடும்பங்கள் வீதிக்கு வருவதை அரசு வேடிக்கை பார்க்குமோ அப்படின்னு பொதுவாக தான் அவர் முதல்ல குறிப்பிடுறாரு அரசு அப்படின்னு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து நாளுக்கு நாள் ஆன்லைன் சூதாட்டம் அதிகரித்து வருகிறது. நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ தீபாவளி நெருங்க போகிறது, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இப்படின்னு பண்டிகைகள்லாம் வரப்போகிறது. இது போன்ற காலகட்டங்களில் யூடியூப்பில் திறந்தாலே ஆன்லைன் ரம்மி அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பையும் தாண்டி, யூடியூப் கூட ஒருத்தர் ஃபோன் ஆக்சஸ் வச்சுருக்கணும், அதில் உட்காந்து அவர் பார்க்கணும், அப்போ அது வரப்போகுது. ஆனால்
வீடுகளில் நேரடியாக பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளின் ஊடாக இந்த A23 ரம்மி அப்படிங்கிற விளையாட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப்னா ஆடு நீங்கள் வந்து வாங்காமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அந்த ஆடை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் கண்டிப்பாக காமிப்பீங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நினச்சி பாருங்கள். அவர் பிக் பாஸ் பற்றி அவர் பேசலை, ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் தீபாவளி, ஆங்கில புத்தாண்டு, பொங்கல் திருநாள் ஆகியவற்றையொட்டி அக்டோபர் 5 முதல் இப்போங்க இந்த அக்டோபர் 5லேருந்து ஜனவரி 12 வரைக்கும் 100 நாட்களுக்கு 100 கோடி பரிசு வெல்லலாம் அப்படின்னு ஆசை காட்டி இந்த ஆன்லைன் சூதாட்ட நிறுவனம் வந்து ஒன்று விளம்பரம் செய்திருக்கிறது. இதன் விளைவு என்னவாக இருக்குமோ என்று நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது எழுதியிருக்கிறாரு. தொடக்க காலங்களில் லட்சங்களில் பரிசு தொகையை அறிவித்த ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் பின்னர் கோடிகளுக்கு மாறின. இப்போது 100 கோடி பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக ஆன்லைன் சூதாட்டம் எந்த அளவுக்கு பேருருவம் எடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்தும் நிறுவனம் ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்டதாகும். கடந்த நிதியாண்டில் 1070 கோடி வருவாய் ஈட்டிய இந்த நிறுவனம் நடப்பாண்டில் அதை இரட்டிப்பாக்கும் என்றும், அதற்கு முதன்மை காரணம் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆன்லைன் சூதாட்ட நிறுவனம் ஆண்டுக்கு 1000 கோடி அளவுக்கு வருவாய் ஈட்டுகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் பணம் எத்தனை ஆயிரம் கோடி சூதாட்டத்தின் மூலம் சுருட்டப்படும். அதனால் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் குடும்பங்கள் வீதிக்கு வரும் என்று நினைக்கவே அச்சமாக உள்ளது. ஆனால் இதை தடுக்க வேண்டிய தமிழக அரசோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம் எளிதில் அழிக்க முடியாத பெரும் தீங்குதான். நிலத்தில் வெட்ட வெட்ட முளைக்கும் களைகளைப் போல ஆன்லைன் சூதாட்டமும் தடை செய்ய சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் முளைத்து கொண்டிருக்கிறது. பாமக நடத்திய தொடர் போராட்டங்களின் காரணமாக ஆன்லைன் சூதாட்டம் 2 முறை தடை செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த தடையை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதன் காரணமாகவே ஆன்லைன் சூதாட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களை மீள முடியாத கடன் வலையில் சிக்க வைத்திருக்கிறது. தமிழக அரசு இயற்றிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் நாள் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு கடந்த 11 மாதங்களில் ஒட்டுமொத்தமாக 15 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். மாதம் ஒருத்தர் செத்து போகிறாங்கன்ற அளவுக்கு அது இருக்குது. ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்படவில்லை என்றால் தற்கொலைகள் அதிகரிப்பதையும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வீதிக்கு வருவதையும் தடுக்கவே முடியாது. ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே தீர்வு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான். ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு 11 மாதங்களுக்கு மேலாகியும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் தடை பெற முடியவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தாலும் கூட கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தமிழக அரசின் மேல்முறையீடு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இதை சுட்டிக்காட்டி ஆன்லைன் சூதாட்ட தடை வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வரவோ சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெறவோ எந்த முயற்சியையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. கடந்த சில மாதங்களில் மட்டும் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 15 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். லட்சக்கணக்கான குடும்பங்கள் சொத்துக்களை இழந்து தவிக்கின்றன. இதே நிலை தொடருவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறதா? இந்த விவகாரத்தில் தமிழக அரசு இனியும் உறங்கிக் கொண்டிருக்காமல் உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வரவும் சரியான காரணங்களை முன்வைத்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆன்லைன் கேம்பிளிங் கில்ஸ், பேன் ஆன்லைன் கேம்பிளிங் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை டேக் செய்து. இவர் கேட்டிருப்பதில் கூடுதல் என்ன கேட்டிருக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவண் அரசு பாஜகவுக்கு இதில் ரோல் என்ன? ஏன்னா அவங்களால் இயன்றும் கூட அவர்களால் தடை வாங்கி தர முடிந்தும் கூட ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே நிறைய பேர் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கான்னு கேட்டால் நியாயம் இருக்கிறது தான். ஆனால் தமிழ்நாடு அரசினால் ரெகுலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள், சைபர் லா வல்லுநர்கள். அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அசோசியேஷன் TNOGA டைப் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பித்து அந்த சைட்டை போய் பார்த்தீங்கன்னா TNOGAவோட ஆக்ட்ஸ் வந்துருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்ற போகிறோம். ஒரு 14 பக்கத்துக்கு அதில் வந்து சட்டங்கள் விதிகள்லாம் போட்டிருக்கிறாங்க.
இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு குழுவை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சிறப்புத்தன்மை வாய்ந்த குழு அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக இந்த கேமிங் அத்தாரிட்டி கம்பரைசஸ் 5 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. தி அத்தாரிட்டி வாஸ் ஃபார்ம்டு ஆஸ் பர் செக்ஷன் 3 ஆஃப் த ஆக்டு. சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா MD நசிமுதீன் IAS ரிட்டையர்டு. அதே போல் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் MC சாரங்கன் IPS ரிட்டையர்டு. பார்ட் டைம் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் C செல்லப்பன் ரிட்டையர்டு ப்ரொஃபஸரு. பார்ட் டைம் மெம்பர் டாக்டர் OS ரவீந்திரன் ரிட்டையர்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு. பார்ட் டைம் மெம்பர் திரு விஜய் கருணாகரன் ஃபவுண்டர் அண்ட் CEO இன்கேஜ் குரூப் அப்படின்னு ஒரு 5 பேர் கொண்ட குழு இதுக்கு இருக்கிறாங்கங்க. இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் போட்டிருக்காங்க பாருங்கள். தி தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஷால் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். இவனால் பண்ண முடியும். நேம்லி regulate online games, issue certificate of registration to local online games providers, identify online games of chance and recommend to the government for inclusion in the schedule, send periodical reports to the government in such manner as may be prescribed, advise the government on any matter regarding online gaming, perform such other functions as may be prescribed, and the authority or any officer empowered by it may take such steps as may be necessary to obtain any information from any online games provider or online game player. இப்படின்னு இந்த கமிட்டி வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த அத்தாரிட்டி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இதெல்லாம் வருமே. அப்போது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலாக இந்த ஆன்லைன் கேமிங்க்கு, இந்த ரம்மிக்கு எதிரான பரப்புரைகளை தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டால் மேற்கொள்ள முடியும். அல்லது ஊடகங்கள் வாயிலாக அதை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க, அதை தடை பண்ண முடியும். ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அதை பண்ணுறாங்க, அதை நீங்கள் ரெகுலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரெகுலேட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். கிங்ஃபிஷர் அப்படிங்கிற நிறுவனம் எதை தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குற உங்களுக்கும் தெரியும், பேசுகிற எனக்கும் தெரியும். SNJ அப்படிங்கிற நிறுவனம் எதை தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கும் தெரியும், பேசும் எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மதுவை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம், ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஊடகங்களில், டெலிவிஷனில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி கொடுப்பாங்கங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். கிங்ஃபிஷர் அட்வர்டைஸ்மெண்ட்டு வரும், SNJ அட்வர்டைஸ்மெண்ட்டு வரும். ஆனால் அந்த விளம்பரங்களில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடா விற்பனை, கிங்ஃபிஷர் சோடா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் கன்சம்ஷன் அல்லது ஆல்கஹால் தொடர்பான விளம்பரங்களை பொதுவான ஊடகங்களில், டெலிவிஷனில், ரேடியோவில், இந்த மாதிரியான மக்கள் இயல்பாக ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிரபலப்படுத்தக்கூடாது, அதாவது ப்ரொமோட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ரெகுலேட்டட் அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்குது. அப்படியான சட்டத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நேரடியாக கிங்ஃபிஷரோ SNJவோ நாங்கள் மது ஆலைகளை வைத்திருக்கிறோம், மது விற்பனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிவிஷன்ஸில் கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சட்டம் இருப்பதன் காரணமாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா சட்டப்படி குற்றம். நீங்கள் ஆல்கஹாலை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் போடுறது கிடையாது. வெறும் சோடா விளம்பரம் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதே பாயிண்ட்டு ஏன் இங்கே பொருந்தாது? ஏன் அதை தமிழ்நாடு அரசு பண்ண முடியாது? இட் கேன் பி ரெகுலேட் த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ், ஆன்லைன் கேம்பிளிங். இட் கேன் பி ரெகுலேட். தமிழ்நாடு அரசால் முடியும். தமிழ்நாடு அரசால் தடை பண்ண முடியாதுங்கிற அந்த விஷயத்தோட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் ஃபைன் தான், உண்மை தான், தடை பண்ண முடியாது. ஆனால் அவங்களால ரெகுலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரெகுலேட் பண்ண முடியும். இந்த TNOGA அமைக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? இந்த TNOGAவோட சேர்பர்சன் அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து பரப்புரையாக செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க ஈவெண்ட் பண்ணுறாங்க. சிஎம் கலந்துக்கிறாரு, டெபுட்டி சிஎம் கலந்துக்கிறாருப்பா, பார்த்தீங்களா ஆன்லைன் கேமிங்க்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறதுப்பா அப்படிங்கிற செய்திகளை ஏன் அதிகமாக தமிழ்நாட்டில் பார்க்க முடிவது கிடையாது? அப்படி என்றால் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த ஆன்லைன் கேமிங்கையும் ரம்மி போன்ற விளையாட்டுகளால் ஏற்படக்கூடிய தீங்குகளை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முள் எழுகிறது. நான் இங்கே மீண்டும் மீண்டும் சொல்றேன், பாஜகவால் நடுவண் அரசால் நினைத்தால் இந்த ஒரே சட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட முடியுங்கிறதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அதற்கான வழித்தல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். விசிகா சொல்வதை போல தான் நானும் சொல்றேன், முழுமையான மதுவிலக்கு அவங்க கொண்டு வரட்டும், நீங்க முதல்ல லோக்கல்ல கொண்டு வாங்க, நீங்க முதல்ல லோக்கல்ல ரெகுலேட் பண்ணுங்க.
ஈஸியாக ஆக்சஸாக இருக்கக்கூடிய மதுக்கடைகளை இழுத்து மூடுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்களை இழுத்து மூடுங்க. கோவிலுக்கு பக்கத்தில், சர்ச்சுக்கு பக்கத்தில், மசூதிக்கு பக்கத்தில் இழுத்து மூடுங்க. மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ அது போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. ப்ரொமோட் ஆஃப் ஆல்கஹால் வந்து பண்ணாதீங்க. இப்படின்னு ஒரு மாநில அரசால் ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, மாநில அரசு ரெகுலேஷனை கூட ரொம்ப சிவியராக ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை கேட்குறோம். ஏன்னா செத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பல பேர். நீங்கள்லாம் வந்து ஒரு இந்த ஆன்லைனில் இந்த ரம்மி விளையாட்டின் காரணமாக, இந்த சீட்டு விளையாட்டின் காரணமாக பல லட்சங்களை, பல கோடிகளை இழந்த பின் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரயிலுக்கு முன்னாடி பாய்ந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒருத்தலாம் கைப்பட எழுதிடுறான், இதை தடை பண்ணிவிடுங்க, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு. எப்படி மது போதை போன்றவை இந்த மனிதனை பாழாக்குகிறதோ, மனித மூளையை பாழாக்குகிறதோ, மனித உடலை பாழாக்குகிறதோ, இந்த ஆன்லைன் கேம்ஸ், ரம்மி போன்ற விளையாட்டுகள் மனித மூளையை பாதிப்படைய செய்கிறது. அப்படியாக பாதிப்படை செய்யக்கூடிய ஒரு விளையாட்டை தமிழ்நாடு அரசு ஏன் ரெகுலேட் பண்ண கூட முன்வரவில்லை? ரெகுலேட் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு தேட்டராக நீங்கள் எல்லா இடங்களையும் போடுங்க, ஆன்லைன் ரம்மி விளையாடாதீங்க. தமிழ்நாடு அரசே பரப்புரையை மேற்கொள்ள முடியுமே. ஆன்லைன் கேமிங் விளையாடாதீங்க, அப்படி விளையாண்டிங்கன்னா உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பறிபோகும் அப்படின்னு ஒரு ரெகுலேட்டை ஏன் பண்ண முடியாது? இதுக்கு பற்ற வச்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். இப்போ பிக் பாஸில் மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி தொகுப்பாளராக இருக்கிறாங்க. அவர் ஒரு சமூக பொறுப்புள்ள, ஒரு மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய, எண்ணக்கூடிய ஒரு நபராகத்தான் வெளியில் அறியப்படுகிறார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் விஜய் சேதுபதி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு இந்த A23 ரம்மி ஸ்பான்சர் வேண்டாம், இதை பண்ணிங்கன்னா நான் வரமாட்டேன், நான் உடனே வந்து உனக்கு அவங்களுக்கு சொல்கிற ரைட்ஸ் இருக்குதா, நீ சொல்லலாமா? இது நம்மளுடைய கோரிக்கை தாங்க, அவர் கேட்கட்டும், கேட்காம போகட்டும். ஆனால் ஒரு பாமர ரசிகனுடைய ஒரு கோரிக்கை என்பதும் குரல் என்பதும் இப்படி தான் இருக்கும். தலைவா, நீ பண்ணுறதை நான் பார்க்குறேன், ஆனால் நீ அப்படியாக ப்ரமோட் பண்ணக்கூடிய விஷயத்தை நடிக்கலாமா தலைவா அப்படின்னு சாதாரண ஒரு ரசிகன் கேள்வி எழுப்புவான்ல, அந்த கேள்வியை ஒரு ஊடகம் எழுப்புறதா பார்த்துக்கோங்க. ஆன்லைன் ரம்மியால், A23 ரம்மியால் எவ்வளோ பேர் செத்து போய்கிட்டு இருக்கான். நடிகர் சரத்குமார் அவர்களே, நீங்கள் இதை பண்ணலாமான்னு எவ்வளவு ஊடகங்கள் அவருடைய முகத்துக்கு நேராக கேள்வி கேட்டோம். அவருடைய மழுப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டார். வெறும் பணம் கிடைக்கிறது என்பதற்காக சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இப்படியான மோசமான விவகாரங்களில் ஒவ்வொரு வீட்டினுடைய தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளும் சென்று ஒளிபரப்புறீங்க. இந்த பிக் பாஸ் ஒளிபரப்பாகுது, அது தப்பு இல்லை, அது ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் தனியார் தொலைக்காட்சி பண்ணுங்க. ஆனால் ஆன்லைன் ரம்மியை ப்ரொமோட் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் செயற்கையாக ப்ரொமோட் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு பல யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட இந்த ஆன்லைன் ரம்மி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களாம் நிராகரித்தாங்க. எப்படி? இதனால் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், இதனால் மக்களுக்கு பாதிப்பு, இதை நான் பண்ண மாட்டேன், என் நேர்மைக்கும் என்னுடைய அற உணர்வுக்கும் இது எதிராகத்தான் இருக்கிறது அப்படின்னு பல பேர் உதாசீனப்படுத்துகிற நிறைய பேர் எனக்கு தெரியும். விக்ரம்லாம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரெல்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அவர் உதாசீனப்படுத்திருக்கார், நிராகரிச்சிருக்கிறார்ல. அப்போது உங்களால், ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய உங்களால் இதை போன்ற ஆன்லைன் கேமிங் விளையாட்டுகள், ரம்மி விளையாட்டுகள் பாமர மக்களையும் நடுத்தர மக்களையும் வீதிக்கு கொண்டு வருது, தெருவுக்கு கொண்டு வருது, சாகடிக்குது, தற்கொலைக்கு முயற்சி பண்ண வைக்குது அப்படின்னா இதை நாம் அனுமதிக்கலாமா? பிக் பாஸ் வீடு இதை அனுமதிக்கலாமா? பிக் பாஸ் தொகுப்பாளர் இதை அனுமதிக்கலாமா? அதன் பங்கேற்பாளர்கள் இதை அனுமதிக்கலாமா? அதை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் அதை பார்த்து நார்மலைஸ்டான ஒரு விஷயமா அது மாறி போக வாய்ப்பு இருக்கு. நினச்சி பாருங்க. நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறாங்க. A23 ரம்மி ஆன்லைன் கேம் விளையாடுப்பா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எவ்வளவு கோடிகள் இழப்பான், குடும்பம் பிரியும், செத்துருவான், நடுத்தெருவுக்கு வரும் அந்த குடும்பமே, சொத்துக்கள் அழிஞ்சு, குடும்பம் அழிஞ்சு நடுத்தெருவுக்கு வரும். அப்போது இதெல்லாம் பாரபட்சம் பார்க்காம ஒரு மாநில அரசால் முடிவெடுக்க முடியும், ரெகுலேட் பண்ண முடியும், அவங்களுக்கு உத்தரவு போட முடியும். இங்கே பாருங்கள், இதை பண்ணாதீங்க, செய்யாதீங்க, ஊடகங்களே இதை செய்யாதீங்க. ஆன்லைனில் இப்போது நார்மல் ஆட்ஸ் வருதுங்கிறது அவன் கொடுக்குறது, அது யூடியூப்க்கு அவன் பணம் கட்டி கொடுக்குறான். ஏன்னா உடனே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, இதை பார்க்கும்போது ஒரு ரம்மி ஆடு வரலாம், வாய்ப்பு இருக்குது. நான் அதை பற்றி பேசலை, ரம்மி கிட்ட காசு வாங்கிட்டு பார்க்குறாங்கல்ல, இங்கே அதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் வந்து செல்ஃபாகவே தன்னியல்பாகவே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற வேலையை பார்க்குறீங்க. TNOGA கடந்த 3-4 மாதங்களில் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் அமலுக்கு வரும்னு சொன்னாங்க, எதுவுமே இப்போ வரைக்கும் அமலுக்கு வரலையே.
ஏங்க டிஎன்ஓஜிஎஸ் சார்பா ஒன்றுமே இல்லைங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மிக்கு இந்தியாவில் தடை வச்ச ஒரே சிஎம் நம்ம சிஎம் தான். அவரை கூப்பிட்டு, சார் வாங்க சார், நம்ம இந்த ஆன்லைன் ரம்மி எதிர்த்து ஒரு ரேலி பண்ண போகிறோம், ஒரு பரப்புரை மேற்கொள்ள போகிறோம், ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறோம், நீங்கள் துவங்கி வைங்க சொல்லுங்கள். ஆன்லைனில் எவ்வளவோ நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. சைபர்லா கார்த்திகேயன் சார் இருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்க. சைபர் கிரைம் கார்த்திகேயன் சார் வாங்க, இந்த ரம்மிக்கு எதிரான பரப்புரையை நாங்கள் மேற்கொள்ளணும். டிஎன்ஓஜியே பண்ணும்போது எங்களுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், நீங்கள் அதை செயல்படுத்துங்க, மக்களை மீட்போம் இந்த போதையிலிருந்து அப்படின்னு கூப்பிட்டு பேசுங்க. யாரையோ கூப்பிட முயற்சி பண்ணுறீங்க, அதுலேயும் ஃபெயிலியர் ஆகுறீங்க டிஎன்ஓஜியே. அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் பழுதாக இருக்கிறதா, உங்கள் எண்ணம் பழுதாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு பாமரனாக, ஒரு பார்வையாளனாக நாம் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நான் இன்னொன்னையும் சொல்லிக்க விரும்புகிறேங்க, இது வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். ட்ரெண்டிங்கில் ஒரு விஷயம் இருக்குன்னா உடனடியாக சிஎம் கவனத்துக்கு போகுது. ட்ரெண்டிங்கில் இருக்குப்பா அந்த விஷயம், உடனே அதை ஏதாவது ஒன்று பண்ணுப்பா, ஓகே பண்ணியாச்சு. அப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி அக்கறையோ பொறுப்போ எடுத்துக்கொள்ளாதா இந்த அரசு? ட்ரெண்டிங்கில் இல்லைன்னா விட்டுருவீங்களா நீங்கள்? இந்த ஆன்லைன் ரம்மியால் கடந்த 11 மாதத்துலையா 15 பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த 15 பேரோட குடும்பத்தினுடைய நிலை என்ன? இவங்கள மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அசோசியேஷன் கிட்ட டேட்டா இருக்குதா? டேட்டா வச்சுருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க, இவங்களோட குடும்பங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, எதனால் அந்த பக்கம் போகிறாங்க இது கண்டுபிடிச்சிங்களா? அப்போது ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டு அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் செயல்படவே இல்லாத ஒரு நிலையில் இருந்துச்சு, அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா இது எப்படி ஒரு மக்கள் நல அரசாக இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு சிந்திச்சு பாருங்கள். ஆன்லைன் ரம்மியை ஒரு சின்ன பையன் விளையாடுறான், 20 வயசு பையன் விளையாடுறான், 40 வயசு 45 வயசு ஆண்களும் விளையாடுறாங்க. அப்போ எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் சக்தி அப்படிங்கிறது பறிபோகிறது. எல்லா ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுவதனால ஒரு குறிப்பிட்ட குடும்பம் தான் பாதிக்கப்படுதுன்னு இல்லை, அனைத்து விதமான குடும்பங்களும் பாதிக்கப்படும். ஏன்னா கடன் வாங்கி விளையாடணும்னு நினைக்கிறான் அவன், கடனை உடனே வாங்கியாவது காசை கூட விளையாடணும்னு நினைக்கிறான் அவன். அப்போது அதற்கான ப்ரொமோஷன் வேலைகளை ஒரு தனியாரோ ஒரு சாதாரண நபரோ ஏற்படுத்தினார் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் இந்த ஆன்லைன் ரம்மிகளையோ ஆன்லைன் கேம்பிளிங்கையோ ரெகுலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரெகுலேட் பண்ண முடியும். அந்த ரெகுலேஷன் ஒர்க்கை, அந்த பணிகளை கூடிய விரைவில் முடுக்கி விட்டாலே ஒழிய இது போன்ற தற்கொலைகளை நிச்சயமாக யாராலும் தடுக்கவே முடியாது. தமிழ்நாடு அரசுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையும் வேண்டுகோளும் ஒன்று தான், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்க, தமிழ்நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுங்க. பிரதமர் மோடியை மீட் பண்ணிட்டு வரீங்களா, மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுங்கள் ரம்மியை தடை பண்ணுங்கள், ரம்மியை தடை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நிதியை ஒரு பக்கம் வாங்கி 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 நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்ல விஷயந்தான், தமிழ்நாடு முன்னேற்ற போகிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. செத்துக்கிட்டே இருந்தானா குடியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, மரணங்கள் அதிகமாக இருக்குது, கல்லீரல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஒரு அரசு மருத்துவமனையிலையும் கல்லீரல் பிரச்சனைக்காக மக்கள் சேர்றாங்க. அந்த கல்லீரல் பிரச்சனை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குடியால் வருது. அப்போ அந்த குடியால் வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனைக்கு ஒரு காமன் மேனுக்கு தமிழக அரசாங்கம் உங்கள் வீட்டு பாக்கெட்டிலேருந்து என் வீட்டு பாக்கெட்டிலேருந்து நம்முடைய மக்களோட வரி பணத்தை எடுத்து தான் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. சிகிச்சை அளிக்கட்டும், வரவேற்கட்டும், நம்ம பாராட்டுறோம். ஒரு அரசின் கடமை, தாய் அன்பின் உள்ளத்துடன் அந்த அரசு செய்யணும். செலவு தானே அது. இந்த பக்கம் நீங்கள் வருமானமாக பார்க்குறது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு செலவாக தானே போய்கிட்டு இருக்கு. எத்தனை லட்சம் பேருக்கு கல்லீரல் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில்? அனைத்துமே குடியால் தான் வந்திருக்குது. அப்போது குடியை ரெகுலேட் பண்ண முடியுமான்னா ரெகுலேட் பண்ண முடியும். அப்போது அதற்கான வேலைகளில் தமிழ்நாடு அரசு இறங்கி தயவு கூர்ந்து துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார், அவருக்கு இதில் கூடுதல் பொறுப்பும் கடமையும் இருப்பதாக ஒரு ஊடகவியலாளரை நான் நம்புகிறேன். அவருக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குன்னு தெரியும், நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து இந்த ரம்மி விளையாட்டை ரெகுலேட் பண்ணுறதற்கு, கட்டுப்படுத்துவதற்கான வேலைகளை கூடிய சீக்கிரம் முடுக்கி விடுங்க. பல குடும்பங்கள் செத்துக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பங்களின் மரணங்களுக்கு இந்த அரசு ஒருபோதும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. எந்த முயற்சியும் அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நடுவண் அரசு பண்ணுமா, பிஜேபி பண்ணுமான்னு காத்துக்கிட்டே இருந்தால் எப்படி? அதற்கான ஒரு புற அழுத்தத்தை உண்டாக்க வேண்டாவா, புற சொல்லை உண்டாக்க வேண்டாவா? நம்ம
அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் நம்ம வந்து அரசினுடைய கண்ணோட்டத்தோட தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் பண்ண முடிஞ்ச வேலையை நம்ம பண்ணியிருக்கலாமே, பண்ணலாமே இந்த இன் பிட்வீன் கேப்பில். அதை நம்ம பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இன்னும் இதில் டீட்டெயில்டாக சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போகிறோம், குறிப்பிட்ட நபரோட பேச போகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.